இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், இது அவர் கடைசி படம் அல்ல. அது ஒரு பக்கம் விஜய்க்கான கதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு சினிமாவில். அதனால் அதுக்கு ரெண்டாவது த்ரிஷாவும் அந்த படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜனநாயகன் விழாவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகனாக தான் போயிருக்காரு. அரசியல் போட்டிருக்க அந்த ஜீன்ஸு கோட்டு என்ன விலை தெரியுமா? என்ன ரேட்டு? 1,30,30,000 ரூபா. அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா இங்கே வச்சுருந்தா அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 90% சினிமாவுக்காகவும் அது எடுக்கப்பட்ட ஷூட்டிங். அந்த ஜனநாயகன் படத்துலேயும் அந்த காட்சி வருது. அனிருத் எப்போவுமே ஒரு ஜாலி மேன். அவர் எந்த பெண்கள் கிடைச்சாலும் நைஸாக ஊடுருவார். அந்த அளவுக்கு ஒரு டாக்டிஸ் இருக்குது. கஜம் ஜாக்ஸ் பண்ணுறவர் அவர் அது இல்லைன்னு எப்போவுமே அவர் மறுத்ததே இல்லை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஜனநாயகன் படம், அதாவது விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறாங்க. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு மலேசியாவில். எப்படி சார் பார்க்குறீங்க? இது கடைசி படமாக இருக்குமா எப்படி சார்? இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், இது அவர் கடைசி படம் அல்ல. தொடர்ந்து அவர் நடிப்பார். ஏன்னா எடுத்த எடுப்பில் அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வழியை அவரே தேடிக்கலை. அதாவது தன் கூட பலமான கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மோதினா தான் அவர் ஜெயிப்பார். அவர் எடுத்த எடுப்புலேயே எல்லாருமே முதலமைச்சர் ஆகணுங்கிறது சரியான விஷயம் இல்லை. அவர் இன்னும் முதிர்ச்சி அடையாத அரசியல்வாதியாக தான் இருக்கார். இன்னும் நடிகராக தான் இருக்கார் அப்படிங்கிறீங்களா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் விழாவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகனாக தான் போயிருக்காரு. அரசியல்வாதியாக போட்டிருக்க அந்த ஜீன்ஸு கோட்டு என்ன விலை தெரியுமா? என்ன ரேட்டு? 1,30,30,000 ரூபா. அப்பா. அது அந்த கோட்டை போட்டே விலை போட்டிருக்கான். அவ்வளவு காஸ்ட்லியாக விலைக்கு கோட்டு வாங்கி போடுறவர் எப்படி முழுநேர அரசியல்வாதி ஆகவர்? ரெண்டாவது, அவன் நீ அரசியல்வாதியாக அங்கே உள்ளே வராதன்னு சொல்லிவிட்டான். யார்? மலேசியாவில் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த தேவைக்குங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது, அந்த கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, அப்புறம் டிஷர்ட் போடக்கூடாது, தொண்டர்கள் யாரும் தேவைக்க அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பான உத்தரவு போட்டுட்டு தான் அவங்க உள்ளே இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா புஷியானங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசலையே. என்ன காரணம்னா, நம்ம நாட மாதிரி கொஞ்சம் ஏப்ப சாப்பிட்டே இருந்தால் வேறு விஷயமும் கிடையாது. கடுமையான சட்டங்கள் அங்கே. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், மலேசியாவில் தமிழர்கள் பிரச்சனை வந்துச்சு. ஆமாம். அப்போ இங்கே உள்ள அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுட்டு கருத்து சொன்னாங்க. அங்கே உள்ளவங்க, ஐயா சாமி கையெடுத்து கும்பிட்றோம், இது எங்கள் நாடு, எங்கள் அரசியல், எங்கள் பிரச்சனை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதுலேருந்து மலேசியா பிரச்சனைனா யாரும் இங்கேருந்து ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு கண்டிப்பான ஒரு ஊர். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா இங்கே வச்சுருந்தா அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா என்ன காரணம் சார்? எல்லாத்துக்கும் இப்போ அரசியல் கூடத்துக்குலாம் அனுமதி கொடுக்குறாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன? கடந்த மாதிரி நிறைய காலேஜ் நடந்துச்சு. இவர் கூடவே இருக்கார் ஜேபிஆர், அவர் காலேஜ் நடத்தலாம், மிகப்பெரிய ஆடிட்டோரியம். இல்லை, அவர் இடம் இருக்குங்க, பெர்மிட் பண்ணுறது யார்? கவர்மெண்ட் தானே பெர்மிட் பண்ணா. பாதுகாப்பு கொடுக்கணும்ல. பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க ஏதாவது ரசாபாசம் நடந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மைக்கில் பேசினார், அவர் எல்லாம் நின்றுட்டு தான் இருந்தான்னு, உட்காரக்கு சேர் கூட போடல. ஏன்னா சேர் அடித்து உடச்சிருவாங்க. ஆமாம், ஈரோட்லையும் அப்படி தான். ஆமாம், சேர் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு அவன் சேர் கம்பெனிக்காரன் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டான். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் இங்கே அதை தவிர்த்துட்டு, ரெண்டாவது அங்கே மலேசியாவில் இருந்தால் காசு தயாரிப்பாளருக்கு நல்ல காசு வருமானம் வரும். ஒரு டிக்கெட் 60,000 வரையும் விற்றுருக்கான்னு சொல்கிறாங்க. உண்மை தானே சார்? எப்படி சார்? ஆமாம், ஏன்னா சினிமாவுக்கு அதிகமான பணம் செலவுற நாடு மலேசியா. இங்கேருந்து போன எல்லா நிகழ்ச்சிகளும் சக்ஸஸ் தான். அதனால தான் மலேசியா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆமாம். ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு ஒரே பிளாக்ல டிக்கெட் வைக்க சொல்லியிருக்காரு. 60,000 விற்றுருக்காங்க நம்மள சார். எப்படி சார்? கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லுவார். நானாக போய் கருப்பு பிளாக் மார்க்கெட்டில் விற்க சொன்னேன். அவங்க அது வியாபாரமாக நடத்துகிறாங்க. அவங்க அது மலேசியா அரசாக அதை கண்காணிக்கணும். நான் போய் அங்கே போய் டிக்கெட்டை விற்றுக்கிட்டு இருந்தேன், என்னுடைய ரசிகர்கள் போனாங்களா? அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுறாருன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க அந்த ஃபங்க்ஷன் யார் நடத்துகிறாங்களோ அவங்களுடைய ஏற்பாடு, விற்பனையும் அதான். அதனால் அதுக்கும் இல்லை, எப்படியும் இவரோட ஆட்கள் தான் இருக்க போகிறாங்க. இருக்கட்டும். அதுக்காக ஏன்
60,000 விற்காதன்னு சொல்கிறதுக்கு இவரே அறியோ நீ வந்தியா போனியா பேசாமல் இருக்கு, ஃபங்க்ஷன் நடத்துறது நாங்கள், செலவு பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவன். ரெண்டாவது, முதல்ல அது வந்து ஜனநாயகன் இசை கச்சேரி, அது வந்து பெர்மிஷனே எப்படின்னா விஜய் கச்சேரி, அனிருத்து அவருடைய எல்லா சிங்கர்ஸையும் கூட்டு போயிருக்காரு. அது முழுக்க முழுக்க விஜய் பாடல்கள், விஜய் நடித்த படங்களுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். அதாவது இதற்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லா பாடல்கள் எல்லாரும் விஜய் உடைய அது மியூசிக் கச்சேரியை தான் அங்கே போகிறாங்களே தவிர அரசியல் கச்சேரி அல்ல. இல்லை, இதில் வந்து அவர் என்ன பேசுவார் சார்? விஜய் அவர்கள் என்ன பேசுவார்? 2 பாட்டு பாடுவார், அவ்வளோதான். இல்லை 3 பாட்டு பாடுவார். ஓ, என்ன பேசுறதுன்னு இருக்கு? இல்லை சார், அரசியல் படமா எடுத்து வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு அரசியல் படம். இது வரைக்கும் அவர் வாயை திறக்க மாட்டாருங்க. அவர் வந்து அவருடைய படத்தை பற்றியே நான் அரசியல் படம் எடுத்திருக்கேன் நீங்கள் வாங்கலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லக்கூடிய ஆள் விஜய் அல்ல. ஏன்னா படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே இன்னும் வெளியில் அவர் சொல்லலை, சஸ்பென்ஸாக இருக்குது. ஆமாம், அது ஏற்கனவே ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 80% உண்மை தான். அந்த படத்தினுடைய ஒன்லைன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இதாக அப்படி சார்? ஆமாம். ஓ, அதனால் அது ஒரு அரசியல் படம் தான் அது. ரெண்டாவது, நீங்கள் பணம் கொடுத்து பார்க்க வர்றவன் வந்து 200 ரூபா தானே என்னை 250 ரூபாய்க்கு சந்தோஷப்படுத்துங்கிறது அவனுடைய முழு வேண்டுகோள், ஆசை, கோரிக்கையாக இருக்கும். 200 ரூபா கொடுத்தா பரவாயில்ல சார், 60,000 50,000 எப்படி சார்? படத்துக்கு இங்கே இங்கே தேட்டரில் ஆமாம் 200 ரூபா டிக்கெட்டு கொடுத்து வர்றவன் என்ன ஒரு 300 ரூபாய்க்கு சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக தான் வருவான். நீ பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் போட்டுட்டு அதை பார்க்குறதுக்கு நானே வரேன். ஒரு டான்ஸு, ஃபைட்டு, அந்த கதையோட்டம் இதையே பார்க்குறதுக்கு தான் நான் வரேன்னு தவிர அது என்ன அரசியல் கூட்டத்துக்கு வேணால் காசு கொடுத்து வரோன்னா அதெல்லாம் அது அல்ல. இல்லை, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சுல சார், இப்போ கரூர் சம்பவம் நடந்துச்சு, 41 உயிர் போயிருக்குல்ல. ஆமாம், அதோட ஒரிஜினாலிட்டி இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்களே, உண்மை தானே சார்? இல்லை, ஏங்க அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க, அந்த கேஸெல்லாம் பண்ண முடியாது. அதாவது இலைமறைவு காய்மறைவாக அதை சொல்லலாம். 41 பேர் இறந்தான்னு இவரே இப்போ படம் பிடிச்சி காட்ட முடியுமா? இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு வருது, அந்த க்ரௌடை காட்டணும் அப்படின்னு. க்ரௌடு கட்டுவது. ஆமாம், அதெல்லாம் ஆனால் எதிர்பார்க்காத உயிரிழப்பு 41 பேர். பட் வந்து அந்த க்ரௌடை வந்து காட்டணும், ஒரிஜினலாக காட்டணும் அப்படின்னு நினைச்சார் விஜய், அப்படிலாம் சொன்னாங்களே. ஆமாம், அது ஷூட்லாம் பண்ணியிருக்காரு நிறைய. அது கிட்டத்தட்ட ஒரு 90% சினிமாவுக்காகவும் அது எடுக்கப்பட்ட ஷூட்டிங் தான். அதுலேயே எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜனநாயகன் படத்துலேயே அந்த காட்சி வருது. ஓ, முன்னாள் இயக்குனர்கள் நெல்சன், அதுக்கப்புறம் அட்லி, லோகேஷ் கனகராஜ் எல்லாம் கூட்டி போயிருக்காரு சார். எப்படி சார் பழைய டேரக்டர்லாம் திரும்ப ரீகேப் பண்ணுறாரு, அப்படி கடைசி படம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரா, இல்லை எப்படி? சந்தோஷப்படுத்தலை, மறுபடியும் உங்களுக்கு நான் சான்ஸ் தருவேன்னு சொல்கிறதுக்கான ஒரு மறைமுக அறிவிப்பு. ஓ, இப்போ ஏற்கனவே லிங்குசாமி எல்லாம் கூப்பிட்டு பேசுறது, அது ஒரு பக்கம் விஜய்க்கான கதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓ, சினிமாவில். அதனால் அதுக்கு ரெண்டாவது த்ரிஷாவும் அந்த படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அது ஒரு இப்போ டிசம்பர் 17 த்ரிஷாவோட கோவாவுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு விஜய், சந்தோஷமாக. அது கன்ஃபார்மா சார்? எல்லாம் அது வந்து ஃபேக் அப்படிங்கிறாங்க? கிடையவே கிடையாது, உண்மைதான். தனி விமானத்தெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. அவருடைய செயலர் ஜெகதீஷும் போயிருக்காரு, கூடவே போயிருக்காரு. இப்போ அங்கே உள்ள ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயனோட கடைசி படம் ஜனநாயகம், ஸோ அவர் வந்து அழுக போகிறாரு, கண் கணக்க போகிறாரு, எங்களுக்கு அழுக வந்துடும் அப்படிலாம் எமோஷனலாக எதிர்பார்க்குறாங்களே சார்? படத்திலே விஜய் அழமாட்டார். அழ தெரியாத நடிகரில் ஒருத்தர் விஜய். சார் ஒரு பாட்டிலே எழுதிருக்காரு சார், அந்த குழந்தைய வச்சு பாடுறாரு, கடைசியாக அதெல்லாம் வந்து கிளிசரின் போட்டுதுங்க. அவர் விஜய் அழுதா ரசிகர்களுக்கு தாங்காது, அழவும் மாட்டார். எதுக்கு அழணும்? அவள் அழணும்னு என்ன அர்த்தம்? ஏன்னா சினிமா விட்டு போகிறதுக்கு பிடிக்கலைங்கிறக்க தானே அவர் அழணும். இப்படி. ஆமாம், அது அப்படின்னா அது நான் சொல்கிறது உண்மை தானே? கண்டிப்பாக. அது அவர் சினிமா மறுபடியும் வருவார், மறுபடியும் நடிப்பார். ஒரு 5 வருஷத்துக்கு அந்த சினிமா கிரேஸ் அவர் இருந்தால் தான் அடுத்தடுத்து அவரால் போக முடியும். அப்போ முழு நேர அரசியலா இல்லை முழு நேர சினிமாவா விஜய்? முழு நேர அரசியல் இல்லை, பார்ட்லி பாலிட்டிஷியன் தான். எம்ஜிஆர் எப்படி அதிமுக ஆரஞ்சு அப்புறம் நடித்தார், உரிமை குரல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? அந்த மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டே தன்னுடைய கருத்துக்களை படத்தில் சொல்லுவார், நடிச்சுக்கிட்டே அரசியலும் பண்ணுவார். அரசியல் சரியான முழுக்க அரசியலுக்கு வந்துட்டா
அவருடைய ஃபேன்ஸ் அப்படியே ஓடிடுவோம். அப்படியே லைம் லைட்லேயே வைக்கணும். ஆமாம். ஓ, இப்போ எப்படி ரஜினிகாந்த் வந்து நான் வரேன் வரேன் வரேன்னு சொல்லி படத்தை ஓட்டினாரோ, அதேமாதிரி இவரும் நான் படத்தை ஓட்டுவேன், நீ அரசியல் நடத்துவேன்னு சொல்லுவார். எதுக்கு சார் இவ்வளோ பட்டாளங்களை கூட்டி போயிருக்காரு மலேசியாவுக்கு? பழைய சிங்கர்ஸு, அதுதான் நான் சொல்லிட்டேன், இசை கச்சேரி. அது ஜனநாயகன் இசை விழா அல்ல. அதில் ஜனநாயகன் பாடல்களும் பாடப்படும். அதை பேஸே ஜனநாயகன் இசை வெளியிட்டலான்னு சொல்லி விஜய் நடித்த படங்களுடைய பாடல்கள் கச்சேரி. அப்படி தான் ஆரம்பத்திலே அது அறிவிக்கப்பட்டது. அதனால் வர்றவங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்குறதுக்காக தான் வருவோம். லைவ் ஷோ அப்படிங்கிறதுக்காக வருவோம். இதில் எஸ்சி அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டி போயிருக்காரு சார். எப்படி சார்? ஆமாம், அது அவங்க அப்பா அம்மா பொருள் என்ன தப்பு இருக்குது? அவங்க அம்மாவை எஸ்எஸ்சி போகிறாரா இல்லையா, அவங்க அம்மாவை கண்டிப்பாக கூப்பிட்டு போவார். பொதுச்செயலாளர்னு கூட்டி போயிருக்காரு புஷி ஆனந்த. அவர் போய் இங்கே ஜில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது இப்போ புதுசாக சேர்ந்து செங்கோட்டையன், நாஞ்சி சம்பத்து இவங்களெல்லாம் கூப்பிடல. அவர் ஜால்ர ஜம்புலிங்கம், யார் புஷி, தலையாட்டி பொம்மை கூட ஒரு தலையாட்டி பொம்மை வச்சுரு நல்லதுன்னு, அதனால் கூட்டி போயிருக்காரு. ஆமாம், வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ இவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் பேசுகிறேன்னு செய்வாங்க. நாஞ்சி சம்பத்து செங்கோட்டை சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாண்டு பாலிட்டிஷியன். ஆமாம். அதனால் அவங்கள தள்ளிட்டு தனக்கு ஏற்ற ஒரு ஜால்ரக்காரரை கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போ இந்த பொங்கல் வந்து பராசக்தியும் ஜனநாயகம் தான் போட்டி, நேரடி போட்டி அப்படிங்கிறாங்களா சார்? ஆமாம், ஆனால் நேரடி போட்டி என்பதல்ல. பொங்கலுக்கு முன்னே 9ஆம் தேதி வருது ஜனநாயகன், 10ஆம் தேதி வர்றதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பராசக்தி. முதல்ல 14ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அப்போது 9ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதிக்கும் ஒரு 5 நாள் வித்தியாசம் இருக்குது. இந்த 5 நாளில் முதல் ஓப்பனிங் கலெக்ஷன்லாம் ஜனநாயகம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு தியேட்டர்ஸ் வந்து பராசக்தி கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு நினைச்சாங்களே தெரியல, நம்ம போட்டியாக வரணும்னு சொல்லிட்டு தான் அதை தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஆமாம், அதனால் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்டுக்கணும்ல. ஆமாம், சென்சார் செய்யப்பட்ட பிறகு தான் தியேட்டர் ரிலீஸ் ஆகும். சென்சாரே ஆகலை. இப்போ என்னடனா சென்சாரில் பெரிய சிக்கல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பராசக்தி படம் என்னுடைய கதைன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆமாம், அதனால் அவங்க வந்து இப்போது கேஸை அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. திரைக்கதை ஆசிரியர் சங்கத்தில் விசாரித்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. அவர் அதுக்கான ஆதாரம் கொடுத்துருக்காரு. இந்த கதையை ஏற்கனவே அவர் வந்து கலைஞர் கதை வசனம் எழுதிய ஒரு படத்தில் வந்து இணைய பென்சிங்கம்னு ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். ஆமாம், பென்சிங்கால் இணைய இயக்குனராக இருந்திருக்காரு. அப்போ கலைஞர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ இடையில கொரோனா வந்ததுனால தயாரிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சுதா கொங்கராக்கிட்டையும் இந்த கதை போயிருக்குதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சுதா கொங்கரா தான் முதல்ல பராசக்தின்னு பேர் வைக்காமல் இன்னொரு பேர் வச்சாங்கல்ல. ஆமாம், அந்த பேர் வச்சு அந்த படத்தை நான் தயாரிக்கிறேன் இயக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா வச்சு பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆமாம், ஆனால் பராசக்தின்னு பேர் மாற்றும்போது இந்த கதையாக இல்லையாங்கிறதே அவர் சொல்லவே இல்லை. இவர் கொஞ்சம் அந்த கதையாசிரியர் கொஞ்சம் மறந்துட்டார், பயந்துட்டார். அதனால் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பும் வரணும். கண்டிப்பாக சார். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எல்லாருமே மிகப்பெரிய பட்டாளம் போயிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாடி ஆண்ட்ரியா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து கூட யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி போயிருக்காங்க சார். யார் சார் அது? அதுதான் வந்து ஜெகதீஷ் இருக்கார்ல, நம்ம விஜயுடைய உதவியாளர் மேனேஜர். அவர் வந்து இப்போ தயாரிப்பாளர் ஆகிட்டார். ஓ, அந்த நிறுவனத்துக்கு இந்த அம்மா சிஇஓ. யார் இப்போ கூட போயிருக்கா அந்த அம்மா அனிருத்துட்ட ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. ஓ, ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரே ஜாலி டான்ஸு போக்குவரத்துன்னு இருக்காங்க. அனிருத் எப்போவுமே ஒரு ஜாலி மேன். அவர் எந்த பெண்கள் கிடைச்சாலும் நைஸாக ஊடுருவார். அந்த அளவுக்கு ஒரு டாக்டிஸ் இருக்குது. ஆண்ட்ரியா முதற்கொண்டு நயன்தாரா முதற்கொண்டு அவர் நட்பாக்கி கொண்டவர் தான் அனிருத். அந்த அடிப்படையில் ஜெகதீஷுடைய சிஓவையும் நட்பாக்கிக்கிட்டார். ஏன்னா அவரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார். ஏற்கனவே மிகப்பெரிய நெட்வொர்க்கு உடைய பொண்ணை வந்து ஒரு உஷார் அப்படி இருக்காரு, வெளிநாட்டுலாம் போனான்னு சொல்லி ஃபோட்டோலாம் வெளில வந்துச்சு, கிசு வந்துச்சு. ஆமாம், இப்போ இது புதுசாக ஒரு ட்ராக் போகுது சார். எப்படி சார்? அதாங்க, அவர் அனிருத் இன்னைக்கு நேற்று இல்லை, அதாவது கன்னத்தோடு கன்னம் வைத்து ஆண்ட்ரியா, த்ரிஷா, நயன்தாரா எல்லாரோடையும் போட்டார். அப்போ அந்த நடிகைகள் யாருமே அனிருத் என்னுடைய இப்படி எதுவும் சொல்லவே இல்லை. எல்லாரோடையும் அவர் அனுசரணையோடு இருக்கிறது தான் அனிருத். அந்த அடிப்படையில்
அந்த பெரிய நெட்வொர்க்ஸ் இந்தியாவை கலக்கி கொண்டிருக்கிற டிவி நெட்வொர்க்குடைய பெண்ணோட அவர் வெளிநாடு போனது உண்மைதான். அது அவங்களும் மறுக்கலை. ஆனால் அது கல்யாணம் வரைக்கும் போகுங்கிறது தான் சந்தேகம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு சிஇஓட சுற்றுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். அவர் வந்து லவர் பாய். ஆமாம், ப்ளே பாய், சாக்லேட் பாய். எந்த நடிகை கிடைச்சாலும் ஜாலியாக தோல் மேலே கை போட்டு இப்படி கஜம் ஜாக்ஸ் பண்ணுறவர். அவர் அதை ஆமான்னு நான் அது இல்லைன்னு எப்போவுமே அவர் மறுத்ததே இல்லை. அதுமாரி அந்த ஃபோட்டோஸ் வெளியிடுற பெண்களும் அதை மறுக்கிறது இல்லை. அனிருத் பெரிய இன்னைக்கு டாப் 1ல் இருக்கிற மியூசிக் டைரக்டர் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அவங்களெலாம் சந்தோஷம் தானே. கண்டிப்பாக. இப்போ இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மூலமாக விஜய் என்ன சொல்ல போகிறார் சார் ரசிகர்களுக்கு? மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் அவர் எதுவும் படத்தை பற்றி பேச மாட்டார். இல்லை, படத்தை பற்றி பேசலாம்ல. இல்லை, அரசியல் பற்றி தான் பேசக்கூடாது. இல்லை, அவர் படத்தை பற்றி என்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார், அவ்வளோதான். வழக்கம்போல ஒரு கதை, குட்டி ஸ்டோரி. ஆமாம். அப்புறம் அந்த இந்த படம் வந்து குட்டி ஸ்டோரிலாம் வழக்கம்போல யாராவது இந்த படம் ஆசைகளை நிறைவேற்றும், நீங்கள் என்னென்ன விரும்பி வருவீங்களோ அந்த விஷயங்கள் போனால் இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லுவாரே தவிர இறங்கி போய் அரசியல் அப்படிலாம் பேச மாட்டார் விஜய். பேசுவதற்கு மலேசிய அரசும் அனுமதிக்காது. அந்த குட்டி ஸ்டோரியில் யாராவது ஒரு போன வாட்டி அப்படி ரஜினி அட்டாக் பண்ண மாதிரி இந்த வாட்டி யாராவது அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி சார்? கண்டிப்பாக. அது இல்லாமல் இருக்குமா? ஆளுங்கட்சி ஏதாவது அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா குட்டி ஸ்டோரி மூலமா? ஆமாம், அது இருக்கும். அதை டைரெக்டாக அவர் பண்ண மாட்டார். இலைமறைவு காய்மறைவாக கண்டிப்பாக பண்ணார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நேரடியான அட்டாக்கு, நேரடியான பேச்சு, அரசியல் பேச்சு இருக்காது. இங்கேயும் ஜீ தமிழ் அதை ஒளிபரப்பு உரிமையும் வாங்கியிருக்காங்க. அது மூலமாக இங்கே ஜீ தமிழ் நல்ல வருமானத்தை பார்த்துருவாங்க. அதுமாரி இங்கேயும் இப்போ அந்த லைவ் அந்த 2 நாள் போடுறாங்களா 3 நாள் போடுறாங்களான்னு தெரில. ஸோ அதுவும் நல்ல வரவேற்பு பெறும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.